இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், எக்ஸ்ட்ரா லேபர், அதனால எக்ஸ்ட்ரா காஸ்ட்னு ஒன்று போகுமா? எல்லாமே முடிஞ்சுதுங்க சார். சூப்பர். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் சிவில் ஒர்க்ல என்ன பண்ண முடியும் பண்ணிட்டோம். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம கான்கிரீட்ல பண்ணிட்டோம் சார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப்ல ஸ்லாப் போடும்போது ஒரு 2 அடி வெளியே இழுத்தாங்க. ஆமா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. எனக்கு வந்து பர்சனலி வந்து ஒரு டிஃபரெண்டா பண்ணணும். இதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்றதுல ஒன்றும் பெருசா வந்துட போறது இல்லை. இது பண்ணி கொடுக்கணும். ஓகே. இது வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்சிசில தான் பண்ணியிருக்கோம். ஆர்சிசி பண்ணிட்டு சென்ட்ரல் ஃபுல் பாடி டைலும் அவுட் ரோட் டிசைனுக்காக நம்ம கிரானைட்டும் பிளான் பண்ணி பண்ணதுங்க சார். இப்போ இதெல்லாம் இன்டீரியர்ல வருமா? ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2100 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம இன்டீரியர் கவர் பண்ணி கொடுக்கணும். ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி நம்ம பண்ணிருப்போம் சார். நார்மலா நீங்க ஒரு டீக் எடுத்து பண்றீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் என்ன நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு லுக் வரணும், அந்த ஃபீல் வரணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருப்போம்னா பிளைவுட்ஸை எடுத்து அதை கிரைன்ஸ் போட்டு நம்ம பாலிஷ் பண்ணியிருக்கோங்க சார். ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்ற மாதிரி சார். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பண்ணிட்டோம் சார். சார் இந்த ஸ்விட்ச் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாப்பாவோட சின்ன வயசு ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறக்க கஸ்டமைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஃபோட்டோ அதை நம்ம போட்டிருப்போம் சார்.